விக்ரம் ஆபீஸ் வேலைகளை பார்க்க சென்னைக்கு கிளம்ப வேண்டிய நிர்பந்தம். ராகவேந்தரும் கல்யாணியும் உறவினர் வீட்டிலிருந்து கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துவிட ஃபேக்டரி பொறுப்புகளை அப்பாவிடம் விட்டுவிட்டு சென்னைக்கு கிளம்புவது என்று முடிவு செய்த விக்ரம் அதை பற்றி ராகவேந்தரிடம் பேசி கொண்டிருந்தான். அப்பா, பரணிக்கு கோயம்புத்தூரில் வந்த வேலை முடிகிற வரைக்கும் நான் தான் ஆஃபீஸில் இருந்தாகணும். அதான் இன்னைக்கு சென்னைக்கு கிளம்பலான்னு இருக்கேன். பரணி வர இன்னும் 1 வாரமோ இல்லை 10 நாளோ கூட ஆகலாம். ஸோ நான் 10 நாள் சென்னையில் இருக்கணும் என்று விக்ரம் ராகவேந்தரிடம் பேசி கொண்டிருக்க, சென்னைக்கு போகிறாரா? அப்போ நானும் அவர் கூட போனால் தம்பியையும் சங்கரி அக்காவையும் பார்க்கலாம் என்று நினைத்த மது விக்ரமிடம் நானும் சென்னை வருகிறேன் என்று கேட்பதற்காக அறைக்கு சென்றாள். விக்ரம் குளித்து கொண்டிருந்தான். மாமா, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள். அவன் குளித்து முடித்து வருவதற்குள் 4 முறை அழைத்து விட்டாள். அவனோ நீயே உள்ளவா மது என்று சொன்னாலும் அவள் உள்ளே செல்லவில்லை. அவன் எப்போதும் குளித்து முடித்து வெளியில் வருவான் என்று காத்து கொண்டிருந்தாள். அவன் வந்ததும் வராததுமாக அவனிடம் ஓடிச் சென்றாள். மாமா, நீங்க நானும் இன்னைக்கு என்று அவன் நெஞ்சில் கோலம் வரைந்தபடி திக்கி திணறி கேட்டு கொண்டிருக்க, என்ன நானும் நீயும் சரியா சொல்லு என்று அவன் அவளை பார்க்க, அவளோ எங்கே வேண்டாம் என்று சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் எப்படி கேட்பது என்று வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தாள். மது, என்னன்னு சரியா சொல்லு, குளிக்க கூட விடாம சீக்கிரம் வர சொல்லிட்டு இப்போ என் நெஞ்சில கோலம் போட்டுட்டு நிக்கிற, இதுக்கு தான் கூப்பிட்டியா என்று அவள் இடையை பிடித்து அவனோடு சேர்த்து இருக்கியவன் அவளை பூங்கொத்தாய் தூக்கி சென்று மெத்தையில் போட்டான். மாமா, என்னை இறக்கி விடுங்க, நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளுங்க என்று அவள் அலறி கொண்டிருக்க,